உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, எபிரேயர் 6:14, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். தேவன் உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். அதனால் நன்மைகள் அதிகமாக பெருக போகுது. என்னங்க தீமைகள் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்றீங்களா? உங்ககிட்ட இருக்கிற நன்மைகள் இன்னும் அதிகமாக பெருகும். அப்போ தீமைகள் காணாமல் போயிடும். தீமைகள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு இன்னைக்கு உங்களை. அது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பலிக்க போகுது. ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பலிக்க போகுது. உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பலிக்க போகுது. ஆசீர்வாதங்கள் செயல்படும் காலம் இது. உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் செயல்பட போகுது. தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரு. எனக்குன்னு எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வந்ததே இல்லைன்றீங்களா? உங்களை நோக்கி தான் இந்த ஆசீர்வாதம் வருது. சரிங்களா? கண்டிப்பாக பலிக்கும். அப்பத்தை ஆசீர்வதிச்சாருங்க, அது பெருகிச்சுங்க. பொரிச்ச மீனை அவர் ஆசீர்வதிச்சாருங்க, அது கூட பெருகிச்சுங்க. நம்மளுக்கு உயிர் இருக்கா இல்லையா? அது உயிர் அற்றது. அதுவே பெருகிச்சுன்னா அப்போ உயிர் உள்ள நீங்கள், உங்களை தேவன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ நீங்கள் எவ்வளவு பெருகுவீங்க புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். எத்தனையோ தடவை இதை மாதிரி ஆசீர்வாத வசனங்கள் தான் என்னை நோக்கி வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் எதுவுமே செயல்படலை. இல்லை, தேவன் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பலிக்கும். இது உங்களுக்கு தான், இந்த வசனம் உங்களுக்கு தான். ஏசு கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க, ஏசுவே பணம் பத்தலை, ஆரோக்கியம் பத்தலை, நிம்மதி பத்தலை. யார் சொன்னது? நீங்கள் தானே. உங்களுக்கு தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் வராரு. உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் செயல்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். நம்ம சீடர்களை பார்த்து தேவன் என்ன சொன்னாங்கன்னா, ஏசு என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் கூடியிருந்தாங்கங்க. நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. சாப்பாடு போடுங்கன்னொடனே லூக்கா 9ஆம் அதிகாரம் எடுத்து படித்து பாருங்க. அதில் லூக்கா 9:13 திடீர்னு ஏசு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்களே சாப்பாடு போட்டுருங்க வந்த மக்களுக்குன்னொன்னே சீடர்கள் அதிர்ந்து போயிட்டாங்க. சீடர்கள் சொல்கிறாங்க ஏசுக்கிட்ட, ரொம்ப மெல்ல ஸ்லோவாக சொல்கிறாங்க, ஏசுவே 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, வெளியில் தான் போய் வாங்கணும், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணுமா? ஏசுவே அப்போனா கண்டிப்பாக பத்தாது, நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறோம், ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படி தான் சீடர்கள் சொன்னாங்க. ஏசு என்னங்க சொன்னாங்க? 5 அப்பமும் 2 மீனையும் கேட்டு வாங்கிக்கிட்டாரு, கையில் எடுத்துக்கிட்டாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சார். அப்போனா ஏன் ஆசீர்வதிக்கணும்? அந்த அப்பத்துக்கும் மீனுக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துச்சு. அப்பமும் மீனும் ஆசீர்வாதமே இல்லாமல் தான் இருந்துச்சு சீடர்கள் கையில் இருக்கிற வரைக்கும். ஆனால் ஏசு கையில் வந்துட்டோன்னே அவர் ஆசீர்வதிச்சாரு பாருங்க, அது பெருக ஆரம்பிச்சிருச்சு, அதிகமாக பெருகிச்சு. அங்கே சாப்பிட்ட மக்கள் வெறும் ஆண்கள் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க மட்டும்தான் இங்கே கணக்கு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்கன்னா 5000 ஆண்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க மனைவிகளை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்க நீங்களே யோசித்து பாருங்களேன். எப்படிங்க 5 அப்பம் 2 மீன் எப்படி பெருக ஆரம்பிச்சிச்சு? அதுதான் உயிர் இல்லையே. தேவன் என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். ஏசு ஆசீர்வதிச்சார். இப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசுக்கிட்ட உங்களை ஒப்படைக்கணும். நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக, ஏசுவே உங்ககிட்ட வந்துட்டுறேன், நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே நன்மைகள் பெருகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். உங்கள் பற்றாக்குறைகளே என்ன ஆகும்? சரியாயிடும். இது பத்தலை, அது பத்தலை, நிம்மதி பத்தலை, பணம் பத்தலை சொல்கிறீங்களா, ஆரோக்கியம் பத்தலை, எல்லாமே பெருகிடும்.
பணம் பெருகும், நிம்மதி பெருகும், உங்கள் ஆரோக்கியம் பெருகிடும். இதுக்கு தானேங்க, இதானே இந்த வாழ்க்கைக்கு தேவைப்படுது. அதனால் உங்களையே நீங்கள் ஒப்படைக்கணும். இயேசுக்கிட்ட ஒப்படைக்க ரெடியாங்க. உங்களை இயேசுக்கிட்ட கொடுத்துருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் பெருகுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கம்மா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே இன்றைக்கி வந்திருக்கீங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே இன்றைக்கி வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய பத்தலைன்றாங்க. பணம் பத்தலை, ஐயோ ஆரோக்கியம் பத்தலை, நிம்மதி பத்தலைன்றாங்க. சாமி, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி பெருகுகிறாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இனிமேல் அதிகமாகும். நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. அப்புறம் சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. சாமி, இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. உங்கள் பிள்ளைங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் தான்ப்பா நல்ல டாக்டர். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல சிகிச்சைகளை கொடுங்கப்பா. சீக்கிரமாக சரி பண்ணி விடுங்கப்பா. மரண கட்டுகளை எல்லாம் அகற்றுங்கப்பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே போய் எப்படி வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவிட்டு எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். ஒரு சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்க்க சந்திக்க மதியமானத்துக்கு நாங்கள் வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கடினமாப்பா. அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுது. 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. உங்களுடைய 1000 வருட ஆட்சியை நாங்கள் பார்க்கணும். உங்கள் ஆட்சியின் கீழ் நாங்கள் வாழ ஆசைப்படுறோம். தயவுசெய்து ஆண்டவரே அந்த காலகட்டத்துக்கும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.